இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான T20 மேட்ச் நம்பர் 1. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் வந்து சிவிசி ஆப்ஷன் வருவாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் வந்து பிளேயருக்கிடையே வீக்னஸாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவோட ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் 11 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 5, செகண்ட் வின் பண்ணவங்க 6 பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் 201, லோ ஸ்கோர் 70 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது போக நம்ம ஐபிஎல் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸில் பார்க்குற பட்சத்தில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 190க்கு மேலே இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, என்ரெட்டிக்கு பதிலாக ஒன்று வருண் சக்கரவர்த்தி உள்ளே வரலாம், இல்லை ஆர் சிங்குக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி உள்ளே வருவாங்க. அக்சர் பட்டேல், அதே மாதிரி முகமது சமி, ஹர்ஷதீப் சிங். இங்கிலாந்தோடைய பாசிபிள் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா டக்கெட், பிலிப் சால்ட், பட்லர், பெத்தல், லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக், ஜேமி ஓர்டன், ஆர்ச்சர், அப்துல் ரஷீத், மார்க்வுட், அட்கின்சன். மேக்ஸிமம் இவங்களுடைய பிளேயிங் லெவன் வந்து மேக்ஸிமம் இதாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணால் இருக்கலாம். இங்கே நடந்த லேட்டஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்தியா. இங்கே அவங்க சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது காரணம் என்னென்னா ஸ்பின்னிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் எடுக்கும்போது சேஸ் பண்ணுறது டஃப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா வந்து ஒரே ஒரு மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின்னும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பொறுத்தவரை இங்கே வந்து சேஸின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் பிச்சாக இருந்தால் கூட உங்களுக்கு கன்சிஸ்டிவாக விக்கெட் ஃபால் வந்து இருக்குது. அதே நேரத்தில் விக்கெட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 விக்கெட் வந்து ஆவரேஜாக இந்த வென்யூவில் விழுது. இங்கே நடந்த 4 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 21 விக்கெட்டும், ஃபேசர்ஸ் 25 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. அதில் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 12, செகண்ட் இன்னிங்ஸில் 9 எடுத்துருக்காங்க. ஃபேசர்ஸை பொறுத்தவரை ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. நல்ல பவுன்ஸ் போடுற ஃபேசர்ஸுக்கு இந்த பிச்சு நல்ல சப்போர்ட்டும் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்லோவாக வேரியேஷன் கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் போக போக ஸ்லோவாகும் போது கொஞ்சம் சப்போர்ட்டும் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹெட் டு ஹெட் மேட்ச் பொறுத்தவரை 24 மேட்சஸ் பிளே பண்ணதுல 11 வந்து இந்தியா 13 வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து 11 வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருந்திருக்கு. டீமோடைய இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே பேட்டிங்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பவுலிங்கும் மேக்ஸிமம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணதில் 1 வின் பண்ணி 1 லாஸ் ஆயிருக்காங்க. இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இது அதர் டீம்ஸோட உள்ள ஸ்டாட்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பொறுத்தவரை நீங்கள் நாம் சொல்லியிருக்கிற அந்த வீடியோவில் இப்போ வர வீடியோவில் இதே கண்டினியூஸில் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான T20 மேட்ச் எங்கே நடக்குன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடக்கு. இந்த மேட்சோடைய சினரியோ எந்தெந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து இது கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சுங்கிறது தெரியும். ஆனாலும் இன்னிங்ஸ் கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்காங்கன்னா அந்த மேட்ச் வந்து மாறிடும். ரெண்டாவது டியூ வந்து இல்லை அப்படின்னாலும் அங்கே சேஸின் டஃப் ஆகிரும். இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலாந்து பொறுத்தவரை என்னென்னா பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, பவுலிங் வந்து ஒரு நார்மலாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை பவுலிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பேட்டிங் வந்து இங்கிலாண்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பேட்டர்ஸில் வந்து 1-2 வந்து விக்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து பேட்டிங்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஆனாலும் என்னென்ன பவுலர்ஸ் ஃபுல்லாக வருவாங்க, என்னென்ன பிளேயர் டீமுக்கு வருவாங்க, பவர் பிளே ப்ராக்ரஸ் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொறுத்தவரை பவர் பிளேயில் எந்த டீம் பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்கன்னா ஒரு விக்கெட் போனாலும் அவங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா அடிக்க வாய்ப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே தான் செகண்ட் இன்னிங்ஸும் பவர் பிளேயில் விக்கெட் போனாலும் நல்ல ஒரு இது அடித்து சேஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிஎல் வந்து பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து நல்லா செகண்ட் இன்னிங்ஸ் போகுது. இப்போ இந்தியா வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா அவங்க ஸ்பின் அட்டாக் வச்சு பண்ணுறப்போ இவங்க ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா இப்போ எல்லாரும் இந்தியா பக்கம்தான் கம்ப்ளீட்டாக
டீமை எடுத்து அந்த பிளேயரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்கிலாந்துல உள்ள பிளேயர் எல்லாருமே லோ பிக் பிளேயர்ல தான் இருக்காங்க. பிலிப் சால்ட் முன்கிட்டு 50க்கு பிலோ தான் இருக்காரு. இப்போ நிறைய இது வெறும் அதுக்கு பிலோல தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியே டீம் எடுத்து நீங்க ஒரு 5 டீம் போடுறீங்கன்னா இங்கிலாந்துக்கு நீங்க இந்த மேட்சை அதிகமாகவே போடுங்க. எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் ஆகுறாங்க அப்படின்னா இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர் எல்லாருமே பாத்தீங்கன்னா லோ பிக் பிளேயர் தான் இருப்பாங்க. ஓவர்டனே பாத்தீங்கன்னா 20% தான் இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டக்கெட் கம்மியாக 50க்கு பிலோ தான் இருக்காரு. பவுலர்ல வந்து 2 அப்துல் ரஷீத் லோ பிக்ல இருக்காரு. அப்துல் ரஷீதாலையும் இந்த பிச்சில் பாலை ஸ்பின் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி எல்லா பிளேயரும் லோ பிக்ல இருக்கிற பட்சத்துல நம்ம டீம் வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போடுறப்போ நம்ம ரேங்க் ஆனது கூடும். அங்க இங்கிலாந்து வந்து நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் ஆனது வேகமா கூடும். அந்த நேரத்துல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர் கண்டிப்பா நம்ம பாயிண்ட வந்து கூட்டுவாங்க. இதே இந்தியாவுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு நீங்க மேட்சை கொண்டு போறீங்க அப்படின்னா இந்தியா தான் வின் ஆனாலுமே நீங்க வந்து அந்த டிஃபரன்ஷியல் பிக்கை எடுத்தா மட்டும்தான் உங்க ரேங்க் கூடும். இல்லைன்னா ஹெவி காம்படிஷன் அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா மாத்தி போடுங்க. அதுல வின் ஆகும் போது உங்களுடைய அமௌண்ட் வந்து ஜெயிக்க அதிக இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட். இப்போ இதுல என்னென்ன பிளேயர் வென்யூ ப்ராக்ரஸ் படி நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பொறுத்தவரை இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இதுல பட்லரோட வந்து மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது இந்த வென்யூல ஓரளவு நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இப்போ இவரு ஓப்பனிங் இறங்க மாட்டாரு. மேக்சிமம் 1 டவுன் தான் இறங்குவார். இப்போ இவருக்கான த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது சமியும் ஹார்திக் பாண்டியா. அதாவது பட்லரோட பெரிய த்ரெட் இந்த மேட்சை யாருக்கிட்ட இருக்குன்னா முகமது சமி, ஹார்திக் பாண்டியா. ஸோ 2 த்ரெட் இருக்கு. ஆனால் ட்ரீம் டீம் வருவாரா அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ட்ரை பண்ணலாம். அவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து நீங்க ஒரு சேஃப் பிக்கு எல்லாரும் போவாங்க. ஹார்திக் பாண்டியா பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ணுவார். ஆனால் ஹார்திக் பாண்டியாக்கான த்ரெட் என்னன்னா மார்க்வுட் அதே மாதிரி ஆர்ச்சர் பால்ல அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர் எப்படின்னா பேட்டிங் பண்ணி பவுலிங்க்கு போறாரு அப்படின்னா இந்த மேட்ச் நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும் சிவிசி வர. இதே பவுலிங் பண்ணி பேட்டிங்க்கு போறாருன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் தான் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து பெருசா பிளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. இவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் இவங்க அப்துல் ரஷீத். ஸோ இப்போ ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா அவர் மேக்சிமம் நிறைய மேட்ச் ட்ரீம் டீம் வருவார். அந்த மாதிரி வர கண்டிஷன் வருது அந்த மாதிரி இருக்குன்னா சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகவும் வாய்ப்பாயிரும். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா ஒன்னு சூரியகுமார் யாதவ் வந்துருவாரு. வந்தா ட்ரீம் டீம் வந்தா பெருசா விளையாடுவாரு. அப்படி இவர் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா நீங்க யாரை ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும்னா திலக் வர்மாவை தான் அந்த கேட்டகரியில எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா நீங்க பட்லரை ஒரு பிளேயரா எடுத்துக்கலாம். அவர் 1 டவுன் இறங்கினா கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாரு. இதே ஓப்பனிங் இறங்கினாருன்னா முகமது சமி பால்ல அவுட் ஆக வாய்ப்பாயிரும். ஸோ அதை மைண்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து 2 to 3 பேர் ட்ரீம் டீம் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிலிப் சால்ட் பொறுத்தவரை அவர் கேகேஆர்ல விளையாண்டுருப்பாரு. அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த வென்யூல ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வச்சிருப்பாரு. ஆனா பிலிப் சால்ட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது சமி மாதிரி பவுலர் கிட்ட ஈஸியா அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஹேண்டர் சீமர் பாலை உள்ள கொண்டு வரவங்க கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். இப்போ சால்ட் பட்லர்ல கண்டிப்பா இவங்க சேசிங் தான் பண்றாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க பெருசா விளையாண்டுருவாங்க. ஆனா சால்ட்டை பொறுத்தவரை 2 இன்னிங்ஸுமே அவரால் இந்த வென்யூல விளையாட வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் வாய்ப்பா விளையாடுவாரு. ஆனா அதே மாதிரி ஆரம்பத்துல பிலிப் சால்ட் வந்து அவுட் ஆக போவார். கண்டிப்பா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்சோட சிவிசி இவர் தான் வருவார்.
ஸோ அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர், அடிச்சா பெருசாக அடிப்பார், இல்லை ஃபிளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பாயிரும். அதை விட்டுட்டாங்கன்னா அவர் பெருசாக விளையாடுவார். இப்போ இந்த கேட்டகரி நம்ம சொன்ன மாதிரி தான். திலக் வர்மா இல்லைன்னா இவங்க சூரியகுமார் யாதவ்ல ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். ஒருத்தங்க ஆனால் பெருசாக விளையாண்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கு, அதே மாதிரி அப்துல் ரஷீத். இதில் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு அப்துல் ரஷீத் செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா 2 பேருமே இந்த இடத்துல டீம் வந்துருவாங்க. இதே அப்படி மாறுது அப்படின்னா இந்த இதுல இருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதும், ஒருத்தங்களை எடுக்க வேண்டாம். அதுலேயும் ஹர்ஷதீப் சிங்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா தான் நீங்கள் அப்துல் ரஷீதை மெயினாக எல்லா டீமுக்கும் எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். அப்துல் ரஷீது, லிவிங்ஸ்டனையும். ஏன்னா இவங்களுக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை. அது அந்த இன்னிங்ஸ் வச்சு தான் அதுவானது மாறும். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரை சஞ்சு சாம்சன் வந்து மார்க்குட் பால்ல ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆக வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த மேட்ச் பேட்டிங் பிச்சு தான் இதில் விளையாண்டுருக்காரு, ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கும். மார்க்குட் இல்லைன்னா ஆர்ச்சர் பாலை யார் உள்ள கொண்டு வராங்களோ அவங்க பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்கிலாந்து பக்கம் சப்போர்ட் பண்ணி ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனை லீவ் பண்ணிட்டு பிலிப் சால்ட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் ட்ரீம் டீம் வந்துருவாரு. அவர் வந்து எந்த இதுல பண்ணாலும் வின் ஆர் லாஸ் ஆனாலும் ட்ரீம் டீம் வந்துருவார். அப்துல் ரஷீத், ஹர்ஷதீப் சிங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹர்ஷதீப் சிங் போட்டு செகண்ட் இன்னிங்ஸ் அப்துல் ரஷீத் போட்டா 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க. திலக் வர்மா இல்லைன்னா சூரியகுமார் யாதவ்ல ஒருத்தங்க. ஸோ இந்த இது வின்னிங் அண்ட் லாஸ்ன்னு வச்சு தான் பிளேயர் வருவாங்க. இதே நீங்கள் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் டீம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பேரையுமே ட்ரை பண்ணுங்க. இந்த 3 பேரும் இந்த 3 கேட்டகரியில் வருவாங்க. ஏன் அப்படின்னா லிவிங்ஸ்டனால அதே மாதிரி பாலை உள்ள வந்து 8 வந்து ஸ்பின் பண்ணவும் அவருக்கு முடியும் ஓவர் கிடைச்சா. ஸோ நீங்கள் வந்து அவரால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பேட்டினும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 3 பேருமே ட்ரீம் டீம் வந்துருவாங்க இங்கிலாந்து பக்கம் போகுது மேட்ச் அப்படின்னா. அதுலேயும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் அப்துல் ரஷீதை மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு லோ பிக்கில் இருக்காங்கன்னு பாருங்கள். 50க்கு பிலோ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்காங்க, டக்கெட் இருக்காங்க, ஆர்ச்சர் இருக்காங்க. இந்த 3 பேரும் 3 பேர்ல இருந்து கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இதே இங்கிலாந்து பக்கம் வின் ஆகுதுன்னா அக்சர் பட்டேல் வராமல் டக்கெட்டும் ஆர்ச்சரும் உள்ளே வருவாங்க. எது இந்தியா வின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அக்சர் பட்டேல் உள்ள வருவாரு, டக்கெட் ஆர்ச்சர்ல இருந்து ஒருத்தங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா சமி பால்ல இவர் அவுட் ஆக 90% வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா மட்டும் நீங்க எடுக்கலாம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன்ல இருந்து நீங்க ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஏன்னா வென்யூ ப்ராக்ரஸ் படி விக்கெட் ஆனது போகுது. ஸோ நீங்க அபிஷேக் சர்மா எடுத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வேணா லீவ் பண்ணி பாருங்க. ஆனால் அபிஷேக் சர்மா பொறுத்தவரை ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். அடிச்சா பெருசாக அடிக்கலாம், இல்லைன்னா ஃபிளாப் ஆயிடுவார். ஸோ இதில் யாரை எடுக்கலாம், யாரை லீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி புதுசாக உள்ள வராங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் உறுதியாக வந்துடும். சக்கரவர்த்தி இந்த வென்யூல நல்லாவே போட்டிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா வீசி அளவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். இல்லைன்னா ட்ரீம் டீமாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வந்துடுவார். ஸோ வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி இருக்காங்க. நீங்கள் அப்படி இங்கிலாந்து பக்கம் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முகமது ஷமிக்கு பதிலாக ஆர்ச்சரை எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா இதில் அவர் தான் லோ பிக்கில் இருப்பார். ஸோ இந்த இதில் இருந்து எப்படி வருவாங்க அப்படின்னா ரிஸ்காக எடுக்கிறதா இருந்தால் இதில் இருந்து 2 பேர் வருவாங்க. இந்தியா வின் ஆகுதுன்னா வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமியும் உள்ள உறுதியாக வந்துருவாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி எடுக்கலாம்னா டக்கெட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முகமது ஷமி எடுக்கலாம், வருண் சக்கரவர்த்தி. இது வந்து சேஃபாக கொண்டு போகிறவங்க எடுத்துருவாங்க. நம்ம டிஃபரன்ஷியலாக எடுக்கிறது வந்து யாரை எடுக்கணும்னா அக்சர் பட்டேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பாக இந்த பிச்சுக்கு நல்லா போட்டுருவார். அதே மாதிரி இங்கிலாந்து லாஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் போகுதுன்னா ஹாரி ப்ரூக் ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஹாரி ப்ரூக் ரிங்கு சிங்ல இருந்து ஒருத்தங்களை எடுத்தா நீங்க போதும், 2 பேருமே எடுக்க தேவையில்ல. ஹாரி ப்ரூக் ஒரு இதுல 100 ரன் அந்த அளவுக்கு இந்த வென்யூல அடிச்சிருக்காரு. இப்போ நிதிஷ் ரெட்டி விளையாடுறாருன்னா நீங்க மஸ்ட் பிக்கா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாண்டியாவை மட்டுமே எடுத்தா போதும்.
இப்போ ரவி பிஷ்னாய் இருக்கிறாரு அப்படின்னா ரவி பிஷ்னாய் மார்க்குள்ளேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதுமானது. மேக்ஸிமம் நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை எடுத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் தேவை கிடையாது, மார்க்குட்டையே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரியில் இப்படி 5 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் to 3 பேர் வருவாங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இந்த இடத்துல இருந்து வந்தே தீருவாங்க. அதில் லாஸ் ஆகிற மாதிரி இந்தியா லாஸ் ஆகுதுன்னா ரிங்கு சிங் எடுங்க, இங்கிலாந்து லாஸ் ஆகிற மாதிரி போகுதுன்னா ஹாரி ப்ரூக்கை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நிதிஷ் ரெட்டி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிளேயராக ட்ரை பண்ணலாம், இல்லை பாண்டியாவையே எடுத்துடலாம். மார்க்வுட் பொறுத்தவரை மேக்சிமம் அவர் ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த வென்யூவில் பொறுத்தவரை. ஸோ அவர் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா நல்ல மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெத்தல் பொறுத்தவரை நல்ல ப்ராக்ரஸும் பண்ணிட்டே இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை. டேன் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸ்லனா கிடைக்கும். பெத்தல் இப்போ இந்த இதில் இருந்து நீங்கள் யாரெல்லாம் எடுக்கலான்னா ஓவர்டன் ஒரு பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐச்சிரானா அட்கின்சன்ல இருந்து ஒருத்தனை தான் எடுக்கணும். அதுவும் ஐச்சிரானா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பாக நல்லா போட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா அவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பாயிரும். ஸோ இந்த இதில் சேஃப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெத்தல், ஆனால் பெத்தல் ஹாரி ப்ரூக்கில் பெத்தல் இல்லைனா ஹாரி ப்ரூக் இந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க லோ பிக்கில். ஸோ அவங்களே லீவ் பண்ண வேண்டாம். அடுத்து ஓவர்டன் இந்த 2 பேரும் சேஃப் பிக்கு. நீங்கள் கூட ராணா எடுக்கிறீங்கன்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இதில் வந்து 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க இல்லைனா 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஓவர்டனுக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும், லோ பிக்கில் இருப்பார். இங்கிலாந்து லாஸ் ஆகிற மாதிரி டீம்லாம் இருக்குன்னு நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அதில் ஓவர்டனெல்லாம் எடுத்துக்குங்க. சிவிசி யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கு இது வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். அடித்தா பெருசாக அடிச்சிருவாரு, கேட்ச் மிஸ் பண்ணால் அவ்வளோதான், சிவிசி அளவுக்கு அடித்து முடிச்சிருவாரு, அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபரன்ஷியல் பிக் யாருக்கு கொடுக்கலான்னா அதில் ரஷீத் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணால் கொடுக்கலாம். திலக் வர்மா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹாரி ப்ரூக்கு ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் விசி தான், ஆனால் அடித்தா பெருசாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஷ்னாய் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும் விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைனா லீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓவர்டன் வந்து 4 ஓவர் போடவும் வாய்ப்பாக இருக்கும். ஸோ அவரை வந்து ஒரு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. லோ பெர்சன்ட்ல இருக்காரு அவருக்கு. இவங்க மற்றவங்களுக்கு விக்கெட் உள்ளல இவங்களுக்கு கிடைச்சா கூட அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையும் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார். அதே மாதிரி பெத்தலுக்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி முகமது ஷமி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா இந்த பிச்சுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர். கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ரொம்ப டாமினேட் பண்ண முடியாது, ஒரு விசி அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு விசி அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 ஸ்பின்னு உள்ளே வருதுன்னா அந்த இடத்துல அவர் அவுட் ஆகவும் செஞ்சிருவார். அக்சர் பட்டேல் இருப்பாங்க. அதே நேரத்தில் வருண் சக்கரவர்த்தியும் ஆரம்பத்தில் அவங்களுக்கு முதலே ஓவர் வருது, முகமது ஷமி பாலில் பிடிக்கும் போது இல்லை முகமது ஷமி பாலில் அவுட் ஆனால் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மஸ்டாக ஒரு 50க்கு பிலோ யார் வர வாய்ப்பு இருக்கும்னா அக்சர் பட்டேல், டக்கெட்டு, ஆர்ச்சர் இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் வருவாங்க. ஸோ அந்த 2 பேரை எடுத்துகிட்டு போய்கிடுங்க. இப்போ இதில் வந்து யாருக்கு சிவிசி இருக்குன்னா பட்லருக்கு வந்து சேசிங் பண்ணால் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் அவருக்கு த்ரெட்டானதும் இருக்குது ஷமிக்கிட்டையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கிட்டையும் அவுட் ஆகவும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பாண்டியா கிட்ட அந்த ஸ்லோ பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்லோ பால் யார் உள்ள இன்சைடு கொண்டு வராங்களோ அவர்கிட்ட அவுட் ஆயிடுவார். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்குது. சூரியகுமார் யாதவை பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் மேபி வரலாம். அப்படி இல்லைன்னா திலக் வர்மா பெருசாக விளாடலாம். அந்த 2 பேரில் ஒருத்தங்க பெருசாக விளாடுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. பாண்டியா பொறுத்தவரை பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்றாருன்னா இந்த மேட்சுக்கு
நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி டீமானதை ரெடி பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த அவங்க பண்ணுற அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ச் இந்த வென்யூவில் அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸும் இருக்கும். பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கிற பட்சத்தில் ஈஸியாக ஜிஎல் பக்கத்தில் நம்ம ரேங்க் ஆனது பாயிண்ட்டும் ஏறும், அமௌண்ட்டும் கூட கிடைக்கும். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் தான் லோ பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் மாறுற பட்சத்தில் நீங்கள் ஈக்குவல் ஃபைட்டாக போடுறப்போ அந்த பிளேயர் டிஃபரன்ஷியல் பிக்லாம் ஈஸி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரி ரேங்க்கும் இதாகும். ஸோ இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு 5 டீம் போடுங்க. அதுமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.